அதானி விவகாரத்தை முன்வைத்து நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தொடர்ந்து இந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இன்றைய அலுவல்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றன? கூடுதல் படிச்சு முடிச்சிட்டு வேலையே இல்லைன்னு இனி கவலைப்படாதீங்க. பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலமா நீங்களே பல பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? வணக்கம். நமக்கெல்லாம் நன்கு தெரியும், இந்த தொழிலதிபர் கௌதம் அதானியினுடைய நிதி முறைகேடு விவகாரத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடந்த சில நாட்களாக நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் மிக தீவிரமாக எழுப்பி வருகிறார்கள். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை என்பது இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட வேண்டும். அதானி சிறையில் இருக்கப்பட வேண்டிய நபர், எனவே இந்த விவகாரத்தில் அவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த வாரத்திலிருந்து, அதாவது கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் தினந்தோறும் ஒவ்வொரு வடிவத்தில் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், அரசியல் சாசன பிரதியை கையில் ஏந்தியபடி போராட்டம், மோடி மற்றும் அதானியினுடைய உருவப்படம் பொறிக்கப்பட்ட ஜாக்கெட் அணிந்தபடி போராட்டம், மாஸ்க் அணிந்தபடி போராட்டம், நேற்றைய தினம் முகமூடி, அதாவது மோடி மற்றும் அதானியினுடைய முகமூடி அணிந்த போராட்டம் என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூதன முறையில் தங்களுடைய கோரிக்கையை போராட்டத்தின் வாயிலாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இன்றைக்கு அதன் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.